உனக்கே சர்ப்ரைசிங் ஆன மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? ரொம்ப காமனாக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு டோனி மாதிரி முடி வேணும். ஜென்ரலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி முடி கொட்டும். டெய்லி ஒரு 50 100 முடி கொட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நார்மல். அது திடீர்னு வரும்போது நிறைய வருது, அடுத்த நாளும் நிறைய வருது. தட் மீன்ஸ் எக்ஸஸாக ஹேர் ஃபால் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு லேடி வந்து ஹேர் ஃபால்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க, we don't jump into giving PRP, அதெல்லாம் பண்ண மாட்டோம். Why? What I'm saying is, apart from this hormonal disorders, if they have something genetic and the mari you've seen genetic வந்து லாஸ்ட்டாக வச்சுப்போம். நீங்கள் வந்து ஹேர் லாஸ் உனக்கும் சரி எனக்கும் சரி எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த பால்னஸ் ஆகுது, சில பேருக்கு வந்து பயங்கர ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நான் intervention, that is non surgical or non painful procedures இருக்கா, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்? நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம்ல, பார்த்தாலே தெரியுது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்க முடிக்கு ஏதோ விக் வச்சுருக்காங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர். அந்த நேச்சுரல் லுக் வராதா? Craziest beauty trend you've ever heard or seen? Semen facial. Semen facial. Semen facial. Exactly. Oh God. Have you guys not? Oh, there was one. ஏதாவது ஒரு celebrity whose face you admire for their natural beauty. நான் இந்த ஆன்சர்ல நீ மாட்டேன் அப்படின்னு. ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். இன்னைக்கு ஸ்மார்ட் டாக்ஸில் ஐ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். ஹீ இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன், ஹீ இஸ் அ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், அ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், and most importantly, my brother. Hi Rajini, welcome. Dr. Rajinikanth, the founder of BM Plastic Surgery Unit. Yeah. So hi. How are you? How are you? அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ அப்படி சொல்றது. Fine, how are you? I'm doing great. சரி போதும். சரி, ஓகே. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. Okay, so இன்னைக்கு வந்து of course I'm so happy to have you here on Smart Talks. Thank you so much. First proper very serious ஒரு இதில் நம்ம பண்ணுறோம்ல, நம்ம வீடியோஸ் பண்ணுறதுல பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் and the first podcast with you also. With me, correct. Yes. Okay. So நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறது is more of your, I mean, hair transplant, baldness, hair thinning, இதை பற்றி தான் I want to talk to you today. And I think mainly in women, men and women also I wanted to know. சரி, ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நீ வந்து இப்போது you're seeing so many patients now with hair thinning. அண்ட் நானுமே வந்து நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸும் பார்க்குறேன். PCOS, தைராய்டெலாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு அந்த ஹேர் தின்னிங் ஆரம்பிச்சிடுது. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? ஓகே, ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஹேர் லாஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி முடி கொட்டும். டெய்லி ஒரு 50 100 முடி கொட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நார்மல் கரெக்ட். ஸோ தலைவாரும் போது முடி கொட்டுறதோ, இல்லை பெட்லேருந்து எழுந்து முடி கொட்டுறதோ, இல்லை குளிக்கும் போது முடி கொட்டுறதோ இருக்கும். பட் சடனாக இப்போ இருக்க ரெகுலராக கொட்டதை விட தாண்டி ஒரு சடன் மோர் ஹேர் ஃபால் நடக்கும். ஓகே, அது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொசிஷனில் எப்பவுமே நடக்காது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி பெட்டில் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை குளிச்சா மட்டும்தான் நிறைய முடி போகிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து தலைவாரினா மட்டும் அப்போ மட்டும் நிறைய முடி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ஃபால் எக்ஸஸாக நடந்துச்சு அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஹேர் ஃபால். ஓகே ஓகே, அப்போ we need to find out why. ஹேர் லாஸ்ன்றது வந்து நிறைய முடி கொட்டி 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 அவங்க வந்து மண்டை தெரிய ஆரம்பிச்சு, அந்த தின்னிங் உள்ள இருக்க மண்டை அப்படியே தெரியும் லைட்டா. அப்போதான் வந்து you take it as hair loss. அப்போ they realize that. So இந்த முடி வரும்போது it keeps coming, no? That is normal. So womenக்கு வந்து டெய்லி அது வரும்போது ஒரு 100 வரும், ஒரு கொத்தா வரும். அது normal. It will grow back. Oh, so 50 to 100 hairs, you said? It's grow back. ஓகே, அது நார்மல். ஓகே, இந்த நார்மல் ப்ராசஸ்லேருந்து திடீர்னு இந்த வாடுறாங்க, அந்த கொஞ்சமாக முடிய தூக்கி போடுறாங்க. பட் ஒரு நாள் திடீர்னு வரும்போது நிறைய வருது, அடுத்த நாளும் நிறைய வருது. தட் மீன்ஸ் எக்ஸஸாக ஹேர் ஃபால் நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன். ஸோ ஹேர் ஃபாலை மட்டும்தான் இப்போ பேச போகிறோம், ஹேர் லாஸ்க்கு வருவோம் லேட்டர். ஹேர் ஃபால் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, திடீர்னு த பர்சன் சேஸ் எனக்கு வரும்போது நிறைய முடி வருது. there must be a stimulant. Reason. There must be a reason to stimulate the sudden hair fall. What would have been? Say shampoo மாத்திருக்கலாம், டயட்டிங்கில் போய்
நிறைய வெயிட் போட்டுருக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் ஆயிருக்கலாம். எக்ஸசிவ் வெயிட் கெயின் ஆர் எக்ஸசிவ் வெயிட் லாஸ். சரி சரி, எங்க ஊருக்கு டிராவல் ஆகி அங்கே ஊரில் இருக்க தண்ணியை வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஓகே இல்லையா, அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்களோட ஒரு விமனாக இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ளோவில் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ மாறி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாறி இருக்கலாம். தைராய்டில் வந்து எப்பவுமே இருக்கிற டேப்லெட் பத்தாமல் அவங்களுக்கு வந்து இன்னும் கூட அவங்க வந்து தைராய்டில் ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் லாங் டேர்ம் காசஸ் இல்லாமல் சர்டன் அதர் திங்ஸ் லைக் ரீசெண்டாக ஒரு சர்ஜரி நடந்து மெடிசன்ஸ் எடுத்துருக்கலாம். ஸ்ட்ரெஸ் அது வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து அன்ஐடென்டிஃபைபிள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருக்குது, அவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்ம் எடுத்துக்கலாம், மெடிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிமுலண்ட் நடந்து இவ்வளோ நார்மலாக இருக்கவங்க திடீர்னு அந்த ஸ்டிமுலண்ட் நடந்து தட் ஹஸ் ஸ்டிமுலேட்டட் த சடன் ஹேர் ஃபால். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ். நவ் ஸ்ட்ரெஸ்ன்றது 2 விதமாக இருக்குது. ஒன்று, அவங்க வந்து ரெகுலராக அவங்களோட ஆஃபீஸ்லேயோ ஒர்க்லேயோ அல்லது ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் எவர் மே பி த ரீசன் சம் இஷ்யூ சடன்லி ஸ்டிமுலேட்டட் ஆர் வீட்டில் ஒரு டெத்தோ யாராவது சிக்காக வருதோ அந்த மாதிரி ஒரு சடன் இன்க்ரீஸ் சடன் ஸ்பைக் இருந்தால் மட்டும்தான் அது. இல்லைன்னா டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த சடன் ஸ்பைக் நடக்கும் போது தான் இட் ஸ்டிமுலேட் த ஹேர் ஃபால். ஓகே, ஏன்னா அப்போ அந்த கார்டிசால்ன்றது ரிலீஸ் ஆகி வரும். நவ் அது வந்து இட்ஸ் ஒரு விஷியஸ் சைக்கிள். ஹேர் ஃபால் நடக்குதா, ஹேர் ஃபாலை பார்க்கும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா, தட் becomes more. ஓகே, ஸோ தட் இட் செல்ஃப் அதால ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் காஸ் அப்படின்றது முடியாது. பிகாஸ் எவ்ரிஒன் ஹேஸ் காட் ஸ்ட்ரெஸ் தீஸ் டேஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ மென்னுக்கும் விமெனுக்கும் இந்த ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் தின்னிங் சொல்கிறேன் ஜென்ரலாகவே, மென்னுக்கு விமெனுக்கும் டிஃபர் ஆகுதா? மென்னுக்கு இது எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. விமெனுக்கு என்ன எக்ஸஸ் இருக்க முடியும்? வாட் ஆர் த அதர் திங்ஸ் which is not puberty, pregnancy will come to it, menopause. So puberty, menopause. இதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ், PCOS இதெல்லாம் கூட can initiate. Now இதை தவிர ப்ரெக்னென்சியில் ஆக்சுவலாக ஹேர் நல்லா இருக்கும். ப்ரெக்னென்சி முடிச்சு அவங்க சொல்லுவாங்க என்ன ஃபீடிங் டைம்லயோ ஒரு 6 months ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம். that's like a lot of weight loss. Why? Because sudden drop in the hormones. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து டியூரிங் ப்ரெக்னென்சியில் அவங்க ஃபோலிக் ஆசிட், கால்சியம், விட்டமின் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் ப்ரெக்னென்சி முடிச்சு நிறுத்திடுவாங்க. வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். எனக்கு அந்த மாதிரி ஆச்சு, அப்படியே கையில் அப்படியே வரும் கொத்தா. ஏன்னா அந்த எடுக்கிற மெடிசன் எல்லாம் நிறுத்திட்டோம். ஓகே, அவங்க வந்து ஃபீடிங் டைமில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த எடுத்ததை நிறுத்திட்டு அவங்க ஃபீடிங் டைம் தேர் சப்போஸ் டு டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். மென்னு விமன் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மென்னுக்கு டெஸ்டோஸ்டெரான் தேவை, விமனுக்கு டெஸ்டோஸ்டெரான் தேவையில்லை. அதே மாதிரி மென்னில் வந்து அதெல்லாம் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கம்மி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து கம்மி பண்ணிடலாம் டக்குன்னு. விமனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் மெடிசன்ஸ் கொடுத்து கம்மி பண்ணலாம். ஆனால் மென்னுக்கு ஜாஸ்தியாக ரொம்ப மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எரெக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஆனால் விமனுக்கு நாங்கள் அதை வந்து ஜாஸ்தியாக மெடிக்கேஷன் கொடுத்து அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் a big deal. ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மோர் டிஃபிகல்ட் ஃபார் men. Women handling தான் வந்து easier. So baldness is more for men, is it? Correct. ஓகே, போத் தென் விமன். விமனை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு லேடி வந்து ஹேர் ஃபால்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க, we don't jump into giving PRP அதெல்லாம் பண்ண மாட்டோம். Why அப்படின்றது. ஸோ சில சரி, யூ டேக் சேஞ்ச் ஆஃப் வாட்டர், சேஞ்ச் ஆஃப் ஷாம்பு, ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்? இதெல்லாம் நடந்தாலும் அந்த ரூட்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததால தானே அந்த ஹேர் ஃபால் நடந்திருக்கு. யூ அக்ரி வித் இட்? ஓகே, ஸோ அந்த ரூட்ல நடக்கிறதுக்கு சர்டன் மினரல்ஸ், சர்டன் விட்டமின்ஸ், சர்டன் ஹார்மோன்ஸ் அதில் மாற்றம் வந்தால் தட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ someone comes to you with a hair fall or hair loss, I evaluate them. How do I evaluate them? Vitamin D, vitamin A, vitamin B12, calcium, magnesium, zinc, selenium, dihydrotestosterone, thyroid profile. Okay, and this is the investigation profile has to be done. Yes. ஓகே, இதே விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட FSH, prolactin, PCOS இருக்கா, தைராய்டு இருக்கா,
ஓகே ஓகே, இதை செக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ராப்ளத்தை மட்டும் இது விமனாக இருந்தால் இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணாலே the problem is solved. they'll get the hair We are at advantage. okay, so yes, you definitely have an advantage. ஆனால் மென்னுக்கு அப்படி கிடையாது. ஓ, அப்படி கிடையாது. ஈவன் இஃப் தே ஹேவ் சம் அதை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால் வந்து அதை வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை இது பண்ணி we can't control it immediately. they won't get it back thicker. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம்லேயும் ஹோம் கேர்லேயோ ஷாம்புலையோ சீரம்லேயோ இல்லை ஆயிலோ சர்டன் நியூட்ராசிட்டிகல்ஸோ அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மெனபாஸில் யூ செட்ல இந்த மாதிரி வந்து ஹேர் லாஸ் அதிகமாக பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும் ஆர் இட் அ லேட்டர் ஏஜ் குரூப் தானே திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ யூஸ்வலி நோ எங்கள் ஏஜ் குரூப்பில் வராங்க. ஸோ யங்கர் ஏஜ் குரூப் வராங்க இல்லையா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் அப்பார்ட் ஃப்ரம் அடிச்சிடாத திருப்பி முதல்ல தான் இல்லை நான் அதை கேட்கல. வாட் ஐம் சேயிங் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் இஃப் தே ஹேவ் சம்திங் ஜெனட்டிக் அந்த மாதிரி யூ சீன் ஜெனட்டிக்கை வந்து லாஸ்ட்டாக வச்சுப்போம். ஓகே, இவ்வளோ நாள் நார்மலாக இருந்திருக்காங்களே, அப்போ ஜெனட்டிக் ஏன்? ஓகே ஓகே, திடீர்னு தானே இது ஆரம்பிக்குது. இதே வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு பிஃபோர் பியூபர்ட்டிக்கு முன்னாடியே தின் ஹேராகவே ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னா தென் யூ கேன் திங்க் அபவுட் ஜெனடிக் வாட் ஹேஸ் டு பி டன் அதெல்லாம். பட் நார்மலாக இருந்தவங்க திடீர்னு தெர் மஸ்ட் பி அ ஸ்டிமுலன்ட் டு இனிஷியேட் த ப்ராசஸ். ஓகே, ஸோ வாட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்? இப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் தின்னிங் ஆகுது ஆர் இஃப் ஐ சி அ லாட் ஆஃப் ஹேர் கம்மிங் ஆஃப், எடுத்த உடனே டு கோ டு த டாக்டர் அண்ட் கெட் டெஸ்டட் எவ்ரிபடி வில் பி லிட்டில் பிட் ஹெசிடென்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதாவது பண்ணலாமா? ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு பண்ணுறது டெஸ்ட் சொன்னல, இது நீ மார்க்கெட்டில் போயிட்டு யூ வாண்ட் டு கெட் இட் எவாலுவேட்டட்னா anywhere between 10,000 and 20,000 rupees ஆகும் just to evaluate. Yeah. And not everyone can afford this. Yeah. And they don't want also. They'll be scared also sometimes. Correct. நான் அதுவும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த கம்மிஸ் இருக்குல்ல நிறைய ஆன்லைனில் கம்மிஸ் ஃபார் லாங் ஹேர், திக் ஹேர், குட் நெயில்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அட்வைசபிளா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் கம்மிஸ் பற்றி பேசிட்டு ஜென்ரலாக மற்றதை பற்றி பேசுவோம். ஓகே, நீங்கள் வந்து ஹேர் லாஸ் உனக்கும் சரி எனக்கும் சரி எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஓகே, ஹேர் ஃபால் ஆன உடனே ஹேரை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து ரெகுலர் டெய்லி யூசேஜில் இருக்கும். நம்பர் 1 ஷாம்பூ. ஓகே, ஷாம்பூ. ஓகே, ஷாம்பூ. ஓகே, ஷாம்பூவில் வந்து எண்ணெய் போட்டால் அது சரியாகும் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் யூஸ். அடுத்தது நைட்டில் எண்ணெய் போடுற பழக்கம் இருக்கா? இருந்தால் எண்ணெய் தேடுவோம். இல்லை எண்ணெய் போடுற பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஆயிலியாக இருக்குமே, நான் வந்து சீரம் இது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாமான்னு சீரத்தை தேடுவாங்க. ஓகே, சரி, இப்போ வந்து ஷாம்பு முடிஞ்சு சீரம் முடிஞ்சு ஓவராலாக எடுத்துக்கலாம்ல. டெய்லி டேப்லெட்டா டெய்லி உட்காந்துட்டு ஒரு கேப்சூல் முடுங்கணுமா? ஒரு சைடு அதை ரெகுலராக எடுத்தவங்களுக்கு அது பெரிய விஷயமா தோணாது. பட் இல்லாதவங்களுக்கு டெய்லி கேப்சூல் முடிஞ்சு பிக் ஹெடேக். அதுக்கு போல் ஐ வாண்ட் சம்திங் chewable that I can swallow every day which is sweet and it takes care of my hair அப்படின்னா which is easier, either a chewable capsule or a chewable tablet or a gummy. Okay, so அதில் தானே gummies வந்து it's very simple. All you have to do is just pop the gummy. So it's okay. It's okay. But in the Amazon or online order பண்ணலாமா இல்லை it's better to go to your cosmetologist or your dermatologist and get it done? நான் என்ன நோன்னு சொன்னால் போகாமல் இருக்க போகிறாங்க. நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி நல்ல ரிவ்யூஸ் கெயின் பண்ணி நல்ல குட் ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இன்க்ரீடியன்ட்ஸ் முக்கியம் இல்லை, பிகாஸ் யூ வாண்ட் டு see the sugar content and all of that. Exactly. அது நம்ம பேசுகிறோம். ஓகே, பட் ஒருத்த வந்து how many people, say for example நம்ம இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே இருக்க lot of people இந்த crew எத்தனை பேர் அவங்க ஷாம்புவோட பேக்கில் என்ன இருக்குன்னு படிச்சிருக்காங்க? இல்லை, யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. 100%. நீங்கள் உங்கள் பேரோட பிராண்டை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, அது கீழே அதோட ஒர்க் என்னன்னு மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. and you're going to use it. It doesn't matter anymore who has got the time, and everyone are lazy to see what it is. ஓகே, சில ஷாம்பூஸில் பின்னாடி வந்து கெஃபைன் பேஸ்ட் ஷாம்பூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 8 வாரம் தான் யூஸ் பண்ணணும், தென் யூ ஹேவ் டு கிவ் அ பிரேக்னு போட்டிருப்பாங்க. 8x. So but no one sees that. Okay, so this all needs to be. It's not possible, Sharon. It's not. So what should they do then? சரி, என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறாங்க, அந்த ரிவ்யூவில் பார்த்து அது நல்லா இருக்கு அப்படின்னா அதை பண்ண போகிறாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஸோ
இது வந்து இன்ஸ்ட் ஆஃப் வி சேயிங் தட் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் ரைட்டான கண்டென்ட்டை உள்ளே கொடுத்து அது கவர்மெண்ட் கரெக்டான அந்த எஃப்டிஐ வந்து இதுதான் இதுக்கு தட் இஸ் சே இந்த நேம் ஆஃப் இட், அது கீழே இதோட ஒர்க் இதுக்கு தான் அந்த ஒர்க்குன்னு சொல்லும் போது அந்த அப்ரூவல் கொடுக்குறவங்க இது இந்த கண்டென்ட்டுக்கு இது கரெக்டான வார்த்தை, இதுதான் இட் வில் டூ அப்படின்றத வந்து முதலே வேர் இட் இஸ் மேனுஃபேக்சர்லேயே லைசன்ஸ் வாங்கும் போதே பண்ணிட்டாங்கன்னா சராசரி மக்கள் அதை யூஸ் பண்ணும்போது they'll get benefited out of it. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பால்னஸ் ஆகுது, சில பேருக்கு வந்து பயங்கர ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நான் இன்டர்வென்ஷன் தட் இஸ் நான் சர்ஜிக்கல் ஆர் நான் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பால்னஸ் அண்ட் ஹேர் தின்னிங் ரெண்டு. யா, பால்னஸ் இஸ் வாட் லைக் ஐ மீன். பால்னஸில் ஒருத்தன் வழுக்கையாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீ நிறைய எண்ணெய் தேய்க்கிற, நிறைய சீரம் போடுற, ஷாம்பு போடுற, பிஆர்பி பண்ணுற, பிஆர்எஃப் ஜிஎஃப்சி பண்ணுற, ஓகே, முடி வளர போகிறது கிடையாது. ஓகே. ஹேர் வில் நாட் க்ரோ. ஓகே. தட் இஸ் பால்ட். ஓகே. அதாவது வழுக்க மண்டை எப்படி தெரியும்னா, அவன் உள்ளே இருக்க மண்டை இங்கேன்னு பார்த்தோன்னா ஷைனியாக இருக்கும், முடி இருக்கும் ஆனால் உள்ள ஷைனியாக இருக்கும். அது வழுக்க பலபலன்னு இருக்கும், அது வந்து வழுக்க மண்டாது. ஓகே, அது வந்து நீ எப்படி ரசிச்சு சொல்ற பார்த்தியா? ஏதோ ஒரு பிரியாணி பிளேட்டை கொடுத்தா எப்படி கம கமன்னு இருக்கும், அந்த மாதிரி வந்து அப்படியே பலபலன்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஷைனி இருக்குல்ல, அந்த ஷைனிலே யூ நோ தட் இட் இஸ் பால்ட்னஸ். அதில் வாட் யூ கோயிங் டு டூ? You can keep on doing PRP, it will not grow. Oh, okay. 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 But okay. இப்போ we just getting into the thinning-ஆ இருக்கு, நடுவில் வந்து அந்த ஒரு பேட்ச் மட்டும் கம்மியா இருக்கு, அந்த மாதிரினா பேட்ச் மட்டும் கம்மியாக தான் இருக்கு, எம்டியா இல்லை. ஓகே, பேட்ச் மட்டும் கம்மியாக இருக்குன்னா பிஆர்பி, பிஆர்எஃப், ஜிஎஃப்சி இதெல்லாம் பண்ணலாம். யூ கேன் கெட் but if there's no shininess, அதுக்கு வந்து you can do what treatments. Is that PRP? PRP is platelet rich plasma. Platelet rich plasma, okay. So in the PRP வந்து பார்த்தீங்கன்னா we take blood and we process it and அதுலேருந்து அந்த ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பிளாஸ்மா மட்டும் பிரிஞ்சிடும், அதுலேருந்து பிளேட்லெட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிளாஸ்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது that becomes platelet rich plasma. Okay. But platelet rich plasma வந்து இப்போ literally everyone is doing it, right? Why? Because they find that yes, it can give some results. But அதில் என்ன ஒரு நெகட்டிவ் சைட் சொல்லலாம், மார்க்கெட்டில் வந்து too many tubes, too many fake products are coming. ஓகே, ஸோ the clinics வந்து வாங்கும் போதே சீப்பராக இருக்குன்னு வாங்கிடக்கூடாது. ஓகே, எப்படி நடக்குதுன்றது தான் பார்க்கணும். ஒரு பிளட்டை வந்து எடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணாங்க, ஒரு ஜெனரலாக ஸ்பின் பண்ணாங்கன்னா பிளாஸ்மா மேலே போயிடும், கீழே ரெட் பிளட் செல்ஸ் வந்துடும். ஓகே, ஆனால் அது பிளாஸ்மா மட்டும்தான், அது பிஆர்பி கிடையாது. ஸோ நம்மளுக்கு அந்த பிளாஸ்மா தான் வேணும். ஆனால் அது ஜஸ்ட் பிளாஸ்மா தானே. It will not do anything. It is not PRP. PRP is platelet rich plasma கிடையாது, சாதா பிளாஸ்மா. For the audience to understand what it is. So அவங்க வந்து if there is a right, the clinic வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான கிட்ட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளாஸ்மா ஒரு அமௌண்ட் ஆஃப் எம்எல்லேருந்து வரும்போது ஒரு எக்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது you divide it by 4 or 5. So it becomes 4 or 5 more times concentrated. Then it is called as PRP. Okay. So இந்த பிஆர்பியில் அந்த பிளேட்லெட்ஸ் தான் நம்மளோட இதை வந்து ஹீல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இங்கே குதிக்கிறோம், அது wound healing அந்த மாதிரி தான். ஓகே, ஷேவ் பண்ணுறாங்க, மென்னு growth factors are there. இப்போ men will understand this easier. ஷேவ் பண்ணும்போது கட்டாக இருக்கும். ஓகே, வித்தின் ஒரு 6 hours பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒயிட் லைன் இருக்கும். 24 hours அது மார்க் கூட இருக்காது. ஓகே, how it happens, ஏன்னா அந்த பிளேட்லெட்ஸு அந்த பிளட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். when there's a sharp and a very small cut, immediately it gets activated. immediately அது போய் ஹீல் பண்ணுறது. அதுதான் we are trying to take. ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து முடி கம்மியாக இருக்குது, தின்னாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பிஆர்பியை நம்ம இன்ஜெக்ட் பண்ணால் it will work. provided அங்கே இன்ஜுரி எதுவுமே இல்லை, ஹேர் நேச்சுரலாகவே அப்படி தான் தின்னாக இருக்குது, உள்ள அப்படி ஸ்கேல்பில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா அந்த பிஆர்பி ஹேரை மட்டும் ஒர்க் பண்ணாமல் இட் கேன் ஆல்சோ கோ ட்ரீட் த ஸ்கேல்ப், சம்டைம்ஸ் பாடிக்குள்ளேயே அப்சார்ப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆஃப் தட் இஸ் சரி பிளேட்லெட் தானாக ஆக்டிவேட் ஆகி பண்ணுறதுக்கு பதில் பிளேட்லெட் நம்மளே ஆக்டிவேட் பண்ணி we can inject.
ஓகே, that's what you do. yeah, that's what I do. ஸோ நாங்கள் ஏன் ஆக்டிவேட் பண்ணோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் த பாடி, பேஷண்ட் பாடி, நம்மளே ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரீஅப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் அவே இட் வில் ஒன்லி ஆக்ட். ஸோ என்ன போடுவீங்க? ஸோ நம்ம வந்து என்ன போடுவீங்கன்னா, என்ன என்ன போடுவீங்க மீன்ஸ் போடுவீங்க இல்லை, நீங்கள் என்ன அதில் ஆட் பண்ணுவீங்க? என்ன ஆட் பண்ணுறதில்ல, ஆக்டிவேட் தானே பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒரு இன்ஜுரியான ஆக்டிவேட் ஆக போகுது. கரெக்டாக நாங்கள் வந்து சடன் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணுவோம். -196லேருந்து 0 நார்மல் டெம்பரேச்சருக்கு வித்தின் செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருக்க அதர் செல்ஸ் செத்து போன உடனே இந்த பிளேட்லெட்ஸ் வில் திங்க் தட் there is an injury, எல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ they get more activated. கரெக்ட். இந்த சென்ஸ் அந்த பிளாஸ்மாவை பார்த்தா உள்ள செல்ஸே இருக்காது. ஃபுல்லாக இதுதான் இருக்கும் பிளேட்லெட்ஸ். இல்லை, பிளேட்லெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகி வெறும் க்ரோத் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்லி இட்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் ஓன் பாடி, blood எடுத்து ப்ராசஸ் இட், add those growth factors, activating agent to get those growth factors. Correct. Activate பண்றது வந்து just to open up the platelets. அதோட growth factors open up ஆகி it will work on the patient. So that's where the difference comes. Yes. Say for example, இந்த growth factorsக்கு வந்து நிஜமாலே platelet வருதா இல்லை வரலையா, ஓகே, அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஓகே, அப்போ தான் GFC வந்துச்சு உள்ளார. What is GFC? See, growth factor அந்த டியூப்லேயே ஒரு growth factor கான்சென்ட்ரேட் அதில் இருக்கும். ஓகே, ஸோ வென் தே டூ டேக் த பிளட், அதை வந்து செப்பரேட் பண்ணும்போது அந்த பிளாஸ்மா வில் என்டர் த ஸ்பேஸ் வேர் இட் ஹேஸ் த growth factor கான்சென்ட்ரேட். அதாவது அந்த பேஷண்ட்டோட பிளேட்லெட்ஸ்குள்ளே இருக்க growth ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணாமல் செப்பரேட்டாக ஒரு growth ஃபேக்டர் ஆட் பண்ணியே வரும். ஸோ அதான் GFC. அதான் GFC. ஸோ அந்த பிளாஸ்மாவோட அந்த GFC சேர்ந்து now the person will know, the doctor will know that X amount of GFC is already there, அதாவது growth factors is already there. ஸோ அந்த பிளாஸ்மா ஆட் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் வந்து when they come asking for PRP இல்லை, so it is done as a OP procedure. Yeah, it's an OP procedure. Oh, so local anesthesia, run the blood, you get the PRP and then you inject or you do a microneedling. And how many days once should they come, or is it just a single procedure? ஒரு ஹேருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து பிஆர்பிஓ பிஆர்எஃப்ஓ ஜிஎஃப்சி எது பண்ணாலும் அது வந்து ரெஸ்பான்ஸ் காமிக்கிறதுக்கு 2 months ஆகும். Okay. Okay. So 2 months later then they can see results. So we advise them to take every month. Okay. So first month எடுக்கிறாங்க, second month எடுக்கிறாங்க, third day வரும்போது தான் கையை உள்ள விட்டா சின்ன சின்ன முடியாது. they'll be able so to feel. monthly once. Yeah, monthly once. How many sessions? Depends upon the thinning problem. Okay, fine. Okay. அதை பொறுத்து தான். Okay. So yeah, you were saying la இந்த மாதிரி what are the other options போது நீ wig சொன்னல. Correct. Wigக்கு அப்புறம் பார்த்தனா the next option is the surgical option. That comes hair transplantation. So what is hair transplantation? ஒரு இன்னொரு இடத்துலேருந்து முடியை எடுத்து வழுக்கையா இருக்க இடத்துல வைக்கிறது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க பாடியில இருந்து ஜென்ரலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்து வச்சா அது பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதில் 2 types இருக்குது. FUT, FUEன்னு சொல்லிட்டு. FUTன்றது follicular unit transplantation. பட் they used to cut a strip. இங்கேருந்து இந்த இடத்துல சேஃப் ஜோன் ஒரு இடம் இருக்குது இந்த பேக்கில், அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து அந்த ஸ்ட்ரிப்லேருந்து எடுத்து அந்த ஹோல் ஸ்ட்ரிப் எடுத்து சின்ன சின்ன ஹேர்ஸாக எல்லாத்தையும் ரூட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அங்கேருந்து they used to transfer it into the bald area. Why here? ஓகே, வை நாட் எல்ஸ்வேர்ன்றது தான். ஸோ இப்போ ஏன் இங்கேருந்தே எடுத்து இங்கே வைக்கலாமே, இங்கே மட்டும் நிறைய முடி இருக்குது, இங்கே முடியல, இங்கேருந்தே எடுத்து இங்கே வைக்கலாமே, அப்படி கிடையாது. இந்த செக்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரானுக்கு சென்சிட்டிவாக இருக்க இடம். தட்ஸ் வை பீப்புள் கோ பால்ட் ஹியர். ஏன் பீப்புள் டோன்ட் கோ பால்ட் ஹியர்? They go bald like this only. Men and women, right? Men and women. Okay. So இது வந்து dihydrotestosterone. Oh yeah, actually to think about it, எல்லாருக்கும் baldness இங்க தான் நடக்குது, பின்னாடி நடக்க மாட்டேங்குது. ஏன் இங்க ஆயிட்டு இப்படியே போக வேண்டியது? ஏன் கீழே இருந்து மேலே போக வேண்டியதுன்னா அப்படி இருக்கு. ஆனா that is not the most common thing, right? Okay. So அந்த பால்டிங்கோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா this is sensitive area, this is resistant area. ஸோ அதெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது ரெசிஸ்டன்ட், பாடியில் இருக்க ஹேர் எல்லாமே ரெசிஸ்டன்ட் தான். பட் இங்கே மட்டும்தான் இட் இஸ் சென்சிட்டிவ். அதனால் இங்கேருந்து தான் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த FUT சொல்லிட்டு இருந்தது, இங்கேருந்து பெரிய ஸ்ட்ரிப் கட் பண்ணுறது.
பட் அப்போது நான் படித்த டைமில் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2012-13 தான் பண்ணேன். படிச்சுட்டு அங்கே அப்போத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். FUTயில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தாலே அட்லீஸ்ட் ஒரு 10,000 grafts வரும். And you can cover the entire head. 10,000 hair graft. ஓகே. என்னன்னா ஒரு கிராஃப்டில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க முடியும். ஓகே. ஸோ பட் அதோட ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ்னால் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கார் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அந்த ஸ்கார் தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. தென் நவ் வாட் இட்ஸ் த மோஸ்ட் காமன் லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸான்றது FUE. அதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. ஒவ்வொரு ஃபாலிகுலும் ஒன்றாக அந்த வேரை எடுத்து you will plant and then plant it into the ball region. So அதுதான் வந்து hair transplantationல இப்போ most common. Is that the reason why the entire procedure takes so long? Exactly. So this is done under general anesthesia. Local anesthesia. And minimum எவ்வளோ நேரம் இருக்கும் surgery? நானோகிராஃப்ட் பண்ணால் 10 hours, ரெகுலர் கிராஃப்டிங் பண்ணால் 8 hours. இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு மட்டும்தான் அந்த பொறுமை இருக்குது. லைக் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 தையல் போட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு பேஷண்ட் அனுப்பிச்சிடும். பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து அந்த ஒரு தையல்லையே ஒரு 6 தையல். ஐ மீன் அந்த ஒரு இதில் அதுலேயும் வந்து அப்ராக்சிமேஷன் என்னன்னா ஐ மீன் the patients that you guys have. பேஷண்ட் வந்து ஒரு சாதா அடிபட்டு இங்கே அடிபட்டுருக்குது, they can go to emergency room or they come directly to a plastic surgeon. Why they come to a plastic surgeon? எனக்கு வரப்போகிற தழும்ப தெரியக்கூடாது, கம்மியாக தெரியணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தானே என்கிட்ட வராங்க. அப்போ நான் ஹேவ் டு டெலிவர் வாட் இட் இஸ். தட்ஸ் அ திங். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது? they are not candidates for this contraindications. Anyone who is not fit for surgery is not. That's all. So otherwise, that is the first point. Okay. Second point, முடி இருக்கணும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது வரைக்கும் வழுக்கையாக இருக்காரு, இங்கே மட்டும்தான் முடி இருக்கு குட்டியாக, பாடியில் முடியே கிடையாது. உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முடி இல்லைனா ஓகே. அப்படியும் இருக்குது. பியூபிக் ஏரியாவில் டெஃபினட்டாக முடி இருக்கும், அக்கலில் டெஃபினட்டாக முடி இருக்கும். பட் அக்கல் எடுத்தால் ஸ்வெட் ப்ராப்ளம்ஸ் வருது. பியூபிக்கில் வந்து இவ்வளோ தான் ஏரியா இருக்கும், திஸ் மச் ஒன்லி இஸ் தேர், ரைட்? பட் how is it enough to do it? So நீங்கள் வந்து இப்போது செஸ்ட் ஹேர் யூ வில் டேக் ஃபார் மென்னா. From where all do you take this hair? So ஜென்ரலாக மார்க்கெட்டில் இப்போதைக்கு எல்லாரும் பண்ணுறது they used to take it from the back. இதுதான் மோஸ்ட் காமன். What we do is நாங்கள் பேக் எடுப்போம், பியர்டோட இந்த ரீஜன் இருக்குல்ல, இது வந்து இந்த பிலோ த சின் ரீஜன், கண்ணுக்கு தெரியாத ரீஜன். ஸோ அதில் வந்து 3:1, அதாவது 3 முடியில் 1 முடி எடுத்துருவோம். ஓகே. ஸோ அந்த வேரை ஃபுல்லாக எடுப்போம். அதுக்கப்புறம் அது தேர்ட் பெஸ்ட் பிளேஸ் இஸ் செஸ்ட். ஓகே. ஆனால் செஸ்ட் எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் முடி, கரெக்ட்? பட் இது செஸ்ட் ஹேர் இஃப் யூ ஷேவ் இட், அதுலேருந்து 5th day வந்து இந்த செஸ்டோட ஹேர் திக்காக மாறிடும். அப்படி இருக்கும் போது we take it off. ஓகே. பாடியில் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ். ஆனால் அதுக்கப்புறம் பெட்டர் ரீஜன் இஸ் pubic. Pubic hair is little longer and it is good, nice and thick, and we can take it. Okay, so இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி you told. ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பண்ணலாமா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்? Diabetics is not a disease anymore, it's a lifestyle issue. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் வச்சா பண்ணலாம், பிபி கண்ட்ரோல் வச்சு பண்ணலாம். கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் பிளட் தின்னர்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, மெடிசன் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு எமர்ஜென்சி வந்தால் அந்த டைமில் அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அது மாதிரி ஒரு மெடிக்கலாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் இருக்கா, இட்ஸ் ஓகே எல்லாருமே ஹேவ் சஃபரிங் அவுட் ஆஃப் சம்திங், கெட் இட் இன் கண்ட்ரோல், கெட் அ ஃபிட்னஸ், கெட் யூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. ஸோ ஒன் மோர் திங் இஸ், இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம்ல, பார்த்தாலே தெரியுது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்க முடிக்கு ஏதோ விக் வச்சுருக்காங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அந்த நேச்சுரல் லுக் வராதா? ஓகே. Anyways, it's a trick of the trade, but I'll tell you. Okay. Illa, I mean, generally I'm asking, is it possible? It is possible. Actually, எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் ஹேர் லைன் இருக்குல்ல, அதில் சின்னதாக பூனை முடி இருக்கும். பேபி ஹேர் குட்டி குட்டியாக பூனை முடி இருக்கும். அந்த பூனை முடிக்கு மேலே தான் திக்னஸ் ஆரம்பிக்கும். நம்மளோட பேக் ஏரியாவில் இந்த இடம் திக்காக இருக்க ஹேர். ஆனால் நம்ம பூனை முடி எங்கே இருக்குது? இந்த நேப் ஆஃப் த நெக்னு சொல்லி பின்னாடி தூக்கி கீழே அந்த கழுத்தை சேர இடத்துல இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பூனை முடி இருக்கும். ஓகே. அந்த பூனை முடியை தான் அவங்க ஃப்ரண்ட் ஹேர் லைனில் வைக்கணும்.
அந்த ஃப்ரண்ட் ஹேர்லைன் அந்த பூனை முடியை வச்சுட்டாங்க அப்படின்னா இட்ல அப்பே நேச்சுரல். ஓகே. பட் இஃப் த ஆப்ரேட்டிங் சர்ஜன் ஜஸ்ட் டேக்ஸ் இட் அண்ட் ஃபில்ஸ் இட் அப், it's not going to give a natural look. ஏன்னா எடுத்தோன்னு திக்க ஆரம்பிச்சுன்னா so that depends on the surgeon. It depends on surgeon and their skill. கரெக்டா? அவங்களோட ஸ்கில் தான். இங்க வந்து ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது நம்ம டீம்ல. ஓகே. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் பால்னஸ் இருக்கு. வித்தின் 2 monthsலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? வளருமா? வித்தின் 2 months ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் 2 monthsக்கு முடி இருக்காது, வளரதா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ மாசம் முன்னாடி should they take the treatment? 7 months. 7 months. ஏன் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணி முடிச்ச உடனே 10வது நாள் இன்கேஸ் பொண்ணு பார்க்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10வது நாளில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு, ஓகே, 10வது நாள்லேருந்து 25வது நாள் வரைக்கும் ஃபுல் முடியோட இருப்பார். அப்போ பொண்ணு பார்க்கறத முடிச்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் விழுந்துருமா? ஃபர்ஸ்ட் மந்த் முடிச்ச உடனே ஷெட்டிங் ஃபேஸ்ல இறங்கும். ஓகே, என்னன்னா அந்த வெச்ச முடி வேறு தானே வைக்கிறோம், வச்ச உடனே உள்ளேருந்து முடி வளரும் போது அந்த மேல இருக்க முடி விழுந்துரும். அப்போ ஷெட்டிங் ஃபேஸ், 2 monthsக்கு ஷெட்டிங் ஃபேஸ். அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா முடி வளரும். அந்த டைம்ல பொண்ணும் பார்க்க கூடாது, பொண்ணு சீக்கிரட்டா மீட் பண்ண கூடாது, வீடியோ கால் பண்ண கூடாது, எல்லாம் மெசேஜிங்லயே முடிச்சிட்டாங்கடா. வித்தின் தி நெக்ஸ்ட் ஒரு 3 monthsல முடிச்சு 5th monthல இருந்தா இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் நைஸ்லி திக்கா. 7th monthல வந்து ஒரு ஸ்பைக் வைக்கிற மாதிரி இருப்பாங்க. By 13 months they can get nice big hairs, long hairs. So actually சொல்ல பார்த்தா 1 year before வந்து பண்ணணும். அப்ப 7 months ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 year கழிச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். இல்ல அப்படி கிடையாது. முதல்ல இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, கல்யாணம் பண்ண சூஸ் பண்ணும் போதே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சிடணும். கல்யாணம் பண்ண பார்க்க முடிவு பண்றீங்களா, அப்பவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேலையை முடிச்சிடணும். Okay Rajini, so now we are going to a rapid fire round. It's called Smart Shots, but no shots, just shots question. Okay va? Okay, so what is the most unusual request you've received from a patient? யாராச்சும் வந்து இந்த ஒரு ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸ் இது பார்த்து எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு உனக்கே சர்ப்ரைசிங் ஆன மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? ரொம்ப காமனாக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு டோனி மாதிரி முடி வேணும் தான். இதுதான் அவங்களோட காமனான. அப்படியா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரே முடி கிடையாது. Okay, so they have to, you know, everyone's hairstyle is different. Okay. What is the one cosmetic procedure you think will become a trend in the next 5 to 10 years? Hair transplant. Okay, fine. What is the most challenging body part to work on as a plastic surgeon? Plastic surgeon எங்களோட no man's land. அதாவது கையில இந்த ரிஸ்ட்லேருந்து இந்த விரல்களுக்கு நடுவுல ஏரியா இருக்கிறது நோ மேன்ஸ் லேண்ட். இட்ஸ் a very complicated structure. அங்க ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா it is not so easy to operate also. So ஃபேஸ்லாம் ஈஸி, மத்தலாம் just another thing. நமக்குலாம் ஃபேஸ் தான் பயம், கடைசில இதுதான் கைதான் வந்து கைதான். ஓகே, ஃபைன். ஏதாவது ஒரு செலிபிரிட்டி whose face you admire for their natural beauty? நான் இந்த ஆன்சர்ல நீ மாட்டன அப்படின்னு அப்படினே இல்ல, எல்லாரும் actually beautiful. There is nothing that no somebody who say okay naturally they look nice, அந்த மாதிரி அது யாரா இருக்காங்களா? எல்லாரும் அழகா தான் இருக்காங்க. சரி, தப்பிச்சிட்ட. சீரியஸா எல்லாரும் அழகா தான் இருக்காங்க. வீட்ல இன்னைக்கு உனக்கு வந்து சோறு இருக்கு. Okay, so if you were அழகா தான் இருக்கு சார். இத கேப்சர் பண்ணி இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. Okay, so if you weren't a plastic surgeon, what other career do you think you would have pursued? Pilot. Pilot-ஆ? ஆமா. எனக்கே ஷாக்கா இருக்கு இந்த நியூஸ். I always wanted to become a pilot. ஆர்கிடெக்டா தான் கண்டிப்பா. I want to always become a pilot. ஏர் ஷோ போயிட்டு இருக்கு. இல்ல அது fine, but if you weren't a plastic surgeon you would have chosen to be a pilot. ஆமா, obviously I can still become a doctor and ஒரு 50 வயசுல போய் வந்து பைலட் கத்துக்கிட்டு பைலட் பண்ண முடியும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. Okay, fine. Tell me if this is right or wrong. இந்த caps போடுறதுனால does it cause dandruff or hair loss problems? ஆக்சுவலாக கேப் போடுறது வந்து கேப்பால dandruff இல்லை. கேப் எப்போ போடுவாங்க தெரியுமா? தன்னோட வழுக்கையை மறைக்கிறதுக்காக தான் போடுவாங்க. இல்லை ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக போடுறாங்கல்ல, போடுறாங்க. அது ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்லாம் போடலாங்க. பட் அது வந்து எல்லாமே ஹெல்மெட்டுக்கும் அதுவும் சேம். இட் இஸ் காசஸ் ஸ்வெட் அக்குமுலேட்ஸ் and then causes emission. So clean your caps. Clean your caps. Okay. ஆனால் caps 90% வந்து கொஞ்சம்
போட்டது it is not because of that. It is to cover that bald region. Okay. Craziest beauty trend you've ever heard or seen? Semen facial. Semen facial. Semen facial. Exactly. Oh God. Have you guys not? Oh, there was one time semen facial because it has got proteins in சொல்லிட்டு. Second வந்து இந்த இது என்ன bird poo இருக்குல, bird poo. Bird poop. அதை வச்சு facial. Okay, fine. Done. If you could do surgery on yourself, okay, what would you want to change? God's body. I'm happy with what it is. சூப்பர். சரி, இது வந்து நீ பொய் சொல்லாமல் சொல்லணும், சரியா? நான் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்தாலே அவங்க மைண்டில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இது ஜாலைன் பண்ணலாம், இவங்களுக்கு இந்த நோஸ் ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், அவங்க மைண்ட்குள்ளேயே ஒரு டாக் நடக்கும். இந்த மாதிரி என்கிட்ட நீ வந்து எவ்வளோ தடவை சொல்லியிருக்க இது பண்ணலாம், அது தெரிஞ்சவங்களா இருந்தால் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நீ பண்ணுவியா? ஆக்சுவலாகவே நீ என்ன ஒரு 10 years பிஃபோர் என்ன கேட்டிருந்தேன்னா டெஃபினட்டாக பிளாஸ்டிக் ஆன புதுசுல அது மாதிரி நீ பயங்கரமா பார்க்கும் போதெல்லாம் தோணும். ஓகே, என்ன வந்து பேசிக்கலி டாப் டு பாட்டம் எல்லாமே தப்புன்னு சொன்னேனே. No, sometimes we are cursed because sometimes we know what is behind the dress. Okay, அந்த அளவுக்கு இருக்கும். So do you do that like secretly? Now I feel like everyone is perfect. Okay. ஏன்னா அவங்களோட கண்ணாடி maturity level you have reached. இல்ல, அவங்களோட கண்ணாடி அவங்களுக்கு என்ன சொல்றத பொறுத்து தான். It is not my perspective. It is the mirror's perspective மட்டும். So initially when you finished அந்த ஒரு hypeல you felt that hypeல வந்து யார் எப்படி என்ன மேக்கப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு? இல்ல, நான் வந்து sometimes I've seen you actually tell people also, no, and I've seen some of my friends who are plastic surgeons also do that, and we have done it, and a lot of people have got offended by it, and I've realized I am a victim of it. ஏன் இப்படி இருக்க, இதை நீ இப்படி பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பல. ஓகே, ஸோ இஃப் யூ குட் டூ only one type of surgery for the rest of your life, what would it be? Follicular stem cell transplant for hair. Okay, nice. If you could have one superpower related to plastic surgery, அப்படியே முடி வச்சு டங்கன முடி வளர்ந்துட்டு டங்கன முடி வந்து அப்படி வெச்சோனே முடி வளர்ந்துது. ஓகே, அப்படி வந்துச்சுனா முடிஞ்சு வேலை. சூப்பர். தட்ஸ் எவ்ரி டே ஜன்னா இது கண்ணாடியை பாக்கும்போது அப்படியே ஹேர் முடி இருந்தா அப்படியே எவ்வளவு ஹாப்பியா இருப்பா எல்லாரும். இந்த குட் ஹேர் டே எல்லாம் போடுறாங்கல்ல. சோ இதே வந்து வழுக்கையா இருக்கவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? ஓகே, ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு இதுதான் ஸ்டைல்னு சொல்லுவான். ஆனா எவ்ரி டைம் he sees the mirror he'll feel bad, low. Okay, there must be one band அப்படியே முடி வளருது. சூப்பர் பவர். நைஸ். ஓகே, that's the end of this rapid fire round. Yes, I had good fun with you. So I think in the episode பார்த்ததுல இருந்து those who are having this issue also they'll come forward that இந்த மாதிரி இருக்கு ட்ரீட்மெண்ட் and எதுமே வந்து எல்லாமே சேஃப் தான், nothing to worry, it will look as natural as possible என்றதும் they can understand. And you did say ஒரு inspiring storyல where அவங்களுக்கு அந்த ஒரு boosting of confidence. For me hair transplant வந்து confidence based. Yeah, so I think that's really inspiring. Super. Sama. Thank you very much. Thank you. You had fun? Yeah, I did. Okay. கஷ்டப்பட்டு உனக்கு கலாய்க்காம இருந்தேன். Thank you. Okay, finish. Super. Yeah.